ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் தக்காளி பஜ்ஜியும் தான் வைக்கிறேன். பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு 5 வரமிளகாய் போட்டிருக்கேன். அது கூட ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துட்டு இன்னும் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அது ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். ஒரு 4 தக்காளி அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும் வேண்டாம். லேசாக வதக்கி விட்டுட்டு நீ கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு மூடி போட்டு வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம தாளிக்கணும். இப்போ அது வேறக்குள்ளே இட்லி ஊற்றிக்கலாம். 2 தட்டு இட்லி ஊற்றுறேன். இன்றைக்கி இட்லி மட்டும்தான், வேறு எதுவும் வைக்கல. இட்லி ஊற்றியாச்சு. ஒரு 2 பிளேட்டு இட்லி ஊற்றிட்டு நீ ஆயிடுச்சு. தக்காளி பஜ்ஜி வெந்துருச்சு. நீ எடுத்து தாளிச்சிக்கலாம். அதையே தாளித்து போட்டோன்னா டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. அதை கடையணும். நல்லா கடைஞ்சி விட்டுக்கணும். நல்லா கரண்டிலே நான் கடைஞ்சிட்டு இனி தாளித்து கொட்டிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஒரு 2 கரண்டி எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டேன், கடலைப்பருப்பு 2 கறிவேப்பிலை போட்டுட்டு பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டு தாளித்து கொட்டியாச்சு. தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. அது கொட்டி கலக்கி எடுத்து வச்சுட்டு இட்லி ஆகிடுச்சுன்னா எடுத்துகிட்டு சாப்பிட்லாம். இட்லி ரெடி ஆகிடுச்சு. அதை இட்லி எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பிட்டு கொடுத்து சாப்பிட்லாம். அதான் சூப்பரான இட்லி தக்காளி பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட போகிறேன் வாங்க.